வணக்கம். திரையரங்கம் த கேர்ள் ஃப்ரெண்ட். இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராகுல் ரவீந்திரன். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி ரேஷ்மிகா மந்தனா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் தீக்ஷித் ஷெட்டி. இந்த திரைப்படத்தில் பூமாதேவி அப்படின்ற கதாபாத்திரத்தில் ரேஷ்மிகா மந்தனா வராங்க. பூமாதேவின்றது ஒரு கல்லூரி மாணவி. எல்லோரும் பூமா பூமா அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுவாங்க. பூமாவுக்கு அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான் இருக்கார். அவர் ஊரில் இருக்கார். ராவு ரமேஷ் தன்னுடைய ஒரே மகள் அப்படின்றதுனால பூமா மேலே அளவற்ற அன்பு பாசத்தை வச்சு வெளியூரில் இருக்கக்கூடிய கல்லூரியில் போய் தன் மகள் படிக்கட்டும் அப்படின்றக்காக மகளை அனுப்பி வச்சுருக்காரு. மகள் ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு அந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்லூரி மாணவராக தீக்ஷித் ஷெட்டி அங்கே வர்றாரு. அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் விக்ரம். ஆரம்ப நாள்லேயே அவர் இந்த ரேக்கிங் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதில் நீ ஏதாவது டான்ஸ் ஆடு பார்ப்போம் அப்படின்னு உடனே அவர் எக்ஸ்ட்ரானரியாக நடனம் ஆடி அப்படின்னு திரைப்பட பாடலுக்கு தான் அந்த நடனம் ஆடினோடனே அப்படியே டோட்டலாகவே அந்த கல்லூரியில் படிக்கிற பசங்க எல்லாமே அசந்து போகிறாங்க. ரஷ்மிகா கூட அந்த நடனத்தால் ஈர்க்கப்பட்டு அப்படின்னு போய் ஒரு நாள் அவங்களே போய் நேரடியாக போய் அறிமுகமாகி அப்படின்ற பேட்டர்னில் இதாகி போய் அவங்களுக்குள்ள நட்பு அப்படின்றது இதாகி காலப்போக்கில் அது காதலாக ஆகிருது. ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய பைக்கில் உட்கார வச்சு பூமாவை கூப்பிட்டு போவான். அங்கே போனால் அங்கே அவனுடைய அம்மா மட்டும் கதவை மூடிக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ரோஹிணி அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அங்கே போகுது அப்படின்னா கூட பையன் கூட படிச்சுட்டு இருக்க பொண்ணு அப்படின்னா வான்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதாவது பேசவே மாட்டாங்க. விக்ரமுடைய அப்பா இறந்தாச்சு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா அப்படியே சைலண்ட்டாக வாயை திறந்து பேசாமலே அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஆக்சுவலாக பூமா அதிர்ச்சி அடைஞ்சிருது. இதுக்கடையில் இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு நெருங்கிய உறவு அப்படின்ற மாதிரி ஆகி அப்படியே ஒருத்தர் முத்தம் கொடுத்து அணைச்சி கட்டி பிடிச்சி அப்படி இப்படின்ற மேட்ரு. அது பிறகு அவனுடைய அறைக்கு போயாச்சுன்னா அந்த அறையை சுத்தம் பண்ணுறது எல்லாமே பூமா தான். இதுக்கு இடையில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க அப்பா சிறிதும் எதிர்பாராமல் ஒரு நாள் கல்லூரிக்கு வந்துடுவார். கல்லூரிக்கு ஹாஸ்டலுக்கு இந்த பொண்ணுடைய ரூம் எது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த போயாச்சுன்னா இவ அறைக்குள்ளேருந்து அவன் வெளியே வருவான். அந்த விக்ரம் கதாபாத்திரம் அதை அதிர்ச்சி அடைஞ்சிருவார். அவர் இப்படிப்பட்ட ஒரு மேட்ரை மனசுக்குள்ளே நினச்சதே கிடையாது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாகும். பெரிய பிரச்சனை இவனை இவர் தாக்கி இவங்க 2 பேருக்குள்ளே பெரிய தகராறு உண்டாகி அவன் இவரை பற்றி கேவலமாக பேசி பெரிய மோதல் உண்டாக்கி சவால் விட்டு சவடால் விட்டு அப்படி இப்படின்றாகி கிட்டத்தட்ட தன்னுடைய மகளை அவர் அடித்து அந்தளவுக்கு அலங்கோலமான ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். கல்லூரி மாணவர்கள் மாணவி எல்லாமே வேடிக்கை பார்க்குற லெவலுக்கு ஒரு சிச்சுவேஷன் உண்டாயிரும். அதுக்கு அப்பா அப்படிப்பட்ட நிலை உண்டான பிறகு அவர் கடுப்பாகி போய் கோவிச்சுட்டு அப்படியே போயிடுவார். மக பின்னாடி போய் கூப்பிட்டு அப்படி இப்படின்னாலும் அதெல்லாம் காதுக்குள்ளே வாங்க மாட்டார். அவர் பாட்டு போயிடுவார். ரமேஷ் போன பிறகு உட்காந்துட்டு அழுதுகிட்டு அப்படின்னு இருக்கும்போது விக்ரம் பக்கத்தில் போய் நீ எதுக்காக அழுகுற, நீ என்ன இனிமேல் படித்து மாத சம்பளம் வாங்கி வேலைக்கு போய் என்னத்தை போய் இது பண்ண போகிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டேன். நம்ம நாளைக்கே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறோம். கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிடுவோம். நீ பேசாமல் வந்துட்டு எங்கள் அம்மா கூட நீ இருந்துரு, நீ வேலைக்கும் போக வேண்டாம் படிக்க வேண்டான்ற பேட்டர்னில் சொல்லி அப்படிங்கும்போது அப்போ தான் அவள் தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பாள். அதாவது நம்ம அப்பா என்ன நோக்கத்துக்காக கல்லூரிக்கு அனுப்புனார், தான் எப்படிப்பட்ட ஆளாகணும்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினச்சார், நம்ம எப்படிப்பட்ட ஆளாகணும்னு சொல்லி நினச்சி இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ண வந்தோம், கடைசியில் இங்கே நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி நினச்சி அவள் அவனுடைய அந்த ஆசை இருக்குல்ல அதுக்கு அவள் சம்மதிக்க மாட்டாள், மறுத்துருவா. அந்த மறுத்த உடனே அதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த தீக்ஷித் ஷெட்டி அந்த விக்ரம் கதாபாத்திரம் இருக்குல்ல, அவன் எல்லா இடத்துலையும் சுவத்தில் எழுதின்லாம் சொல்லுவாங்கள்ல, போஸ்டர் ஒட்டி சுவத்தில் எழுதி இருந்தாலும் அப்படி ஆகி அவள் நேரடியாக எனக்கு கிஸ் கொடுத்தா. நாங்கள் 2 பேரும் எத்தனையோ தடவை படுத்து கிடந்துருக்குறோம் அறைக்குள்ளே, எங்கள் 2 பேருக்குள்ளே உடல் ரீதியான உறவெல்லாம் இருக்குது அப்படின்ற பேட்டர்லாம் போய் இவளுக்கு ரேட்டுகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணின்ற மாதிரி இவ ஒரு ப்ராஸ்டியூட் பேட்டர்னில் அந்த கதாபாத்திரத்தை பூமா கதாபாத்திரத்தை சித்தரித்து 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு, அரை நாளுக்கு இவ்வளவு, 1 நாளுக்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரிலாம் போஸ்டர் ஊட்டி இந்த இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செஞ்சிருவான். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் அப்படின்ற பேட்டர்னில் நடக்கும். அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது மற்றவங்க என்ன சொல்கிறது, மற்றவங்க என்ன கிண்டல் பண்ணுறது, மற்றவங்க கேலி என்ன பண்ணுறது. இவன் சொல்கிறான், இது மாதிரி நீ படிக்கவே முடியாது, எங்கே போனாலும் உன்னை ஒழுங்காக படிக்க விட மாட்டேன், நீ யார், என்ன உனக்கு எனக்கு என்ன கனெக்ஷன்றதெல்லாம் நான் எங்கே வேணாலும் சொல்லிடுவேன், நீ எவ்வளோ நாள் என் கூட படுத்து கிடந்த, எத்தனை தடவை நீயே எனக்கு முத்தம் கொடுத்த அப்படின்றதெல்லாம் நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன்,
நீ எங்கேயாவது ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் எவனா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு நானே வருவேன். நான் சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என் கூட அவள் இருந்தவ தான், என் கூட படுத்து கிடந்தவ தான்லாம் சொல்லி கல்யாணத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்லாம் சொல்லியிருப்பான். ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் வரும்போது மைக்கு முன்னாடி போய் அப்படி ராஷ்மிகா வந்து பேசுவாங்க. அவன் வந்து என்னை முத்தம் கொடுத்து நான் முத்தம் கொடுத்து, ஆமாம் நான் முத்தம் கொடுத்துருக்கேன், எத்தனையோ தடவை முத்தம் கொடுத்தது தான், எவ்வளோ நாட்கள் அவன் கூட இது பண்ண அப்படி நடக்குது நடக்கலைன்ற வேறு விஷயம். அவன் சொல்கிறான்ல, அவன் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன் அப்படின்ற பேட்டர்னில் இப்போ வாயை அடைச்சின்னு இருக்கல, அவன் என்ன சொல்ல முடியும், அவன் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஆரம்பத்தில் ரொம்ப சாஃப்டாக குனிந்த தலை நிமிராதுன்னு சொன்னல, அந்த பேட்டர்னில் தான் ராஷ்மிகா மந்தானா வருவாங்க. ஆனால் எப்போ வந்து இந்த சிந்திச்சு ஆவேசமாகி அனலைஸ் பண்ணி வாழ்க்கையில் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத எப்போ தீர்மானம் எடுப்பாங்களோ, நிமிர்ந்த நெஞ்சோடு நிமிர்ந்த தலையோடு அவங்க அப்படி நடந்து வந்து பாடி லாங்குவேஜே மாறிடும். அதுக்கு பிறகு ரிட்டன் ஃபார்மேட்டில் போட்டுருவாங்க. அந்த கல்லூரி முடிந்த பிறகு அந்த கல்லூரியில் வந்து பரீட்சை எழுதி தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி அடைஞ்சு வந்து அதுக்கு பிறகு உயர்ந்த இடத்திற்கு போய் ஜாயின் பண்ணி அங்கே வந்து தேர்வு எழுதி அங்கேயும் பட்டம் பெற்று அதுக்கு பிறகு மருத்துவ நிறுவனம் ஒன்றில் வந்து மிக உயர்ந்த பணி கிடச்சி அதில் வந்து நல்ல அனுபவங்கள் இதெல்லாம் பெற்று உயர்ந்த நிலைக்கு போய் இப்போ வந்து லண்டனில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பாட்ட வந்து ஃபோனில் பேசி, அப்பா உடம்பை நல்லா பார்த்துக்குங்கப்பா, மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டீங்களாப்பா, மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டீங்களா அப்படின்னா, அப்போ அப்பா கூட இப்போ உறவு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு தான். இப்போ உயர்ந்த பதவியில் உயர்ந்த பணியில் லண்டனில் இங்கிலாந்தில் ராஷ்மிகா மந்தனா பூமாதேவி கதாபாத்திரம் இருக்கிறது அப்படின்றதோட வச்சு படத்தை அருமையாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் எ வெரி குட் ஃபில்ம். படம் முடிந்து அப்படின்னு வரும்போது உண்மையாகவே அந்த ராகுல் ரவீந்திரனுடைய பேரை போடும்போது பலரும் கைதட்டினார்கள். அவர்களுடன் சேர்ந்து நானும் என் கைகளை தட்டினேன். படத்தில் ராஷ்மிகா மந்தானா பூமாதேவி கதாபாத்திரத்தில் அருமையாக நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ் திரைப்படங்களில் இதுவரை ராஷ்மிகா மந்தானா நடித்த படங்களையெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு கனமான கதாபாத்திரத்தில் நம்ம தமிழில் ராஷ்மிகா மந்தானாவை நம்ம எந்த படத்துலையுமே நடிக்கவே வைக்கலை அப்படின்றதான் உண்மை. ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் இந்த அளவிற்கு லேடி ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்றத ஒன்று எடுத்து ராஷ்மிகாவை வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சு அந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு வரும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காகவே ராகுல் ரவீந்திரனை நான் பாராட்டுறேன். ராஷ்மிகா மந்தானா அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கிக்கிட்டு எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காங்க. ராஷ்மிகா மந்தானா இஸ் ரூலிங் இன் த ஃபில்ம். தீக்ஷித் செட்டி அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். விக்ரம் கதாபாத்திரத்தில் அவர் அருமையாக நடித்திருக்கிறார். ராவு ரமேஷ் ராஷ்மிகாவுடைய தந்தையாக மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி நம்மிடம் நற்சான்றிதழை பெறுகிறார். கல்லூரி மாணவி துர்கா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அனு இம்மானுவேல் நடிச்சிருக்காங்க. அழகான நடிகை, அருமையாக நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராகுல் ரவீந்திரன் கல்லூரி பேராசிரியராக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். ராஷ்மிகா மந்தானாவுக்கு பல நேரங்களில் உரிய அறிவுரைகளை கூறக்கூடிய அருமையான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் அருமையாக உயிரூட்டி இருக்கிறார். கிருஷ்ணன் வசந்த் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஹேஷம் அப்துல் வஹாப் இவர்தான் இந்த திரைப்படத்திற்கான பாடல்களை அமைத்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர். பிரசாந்த் ஆர் விகாரி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசையை அமைத்திருப்பவர். சோட்டா கே பிரசாத் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான ராகுல் ரவீந்திரன் தான் இந்த திரைப்படத்திற்கான கதையையும் எழுதியிருக்கிறார். ஒரு மாறுபட்ட கதையை எழுதி அதை அருமையாக இயக்கியிருக்கக்கூடிய ராகுல் ரவீந்திரனை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். ராஷ்மிகா மந்தானா அருமையாக நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கட்டாயம் த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற இந்த தெலுங்கு திரைப்படத்தை பாருங்கள். பார்த்தீர்கள் என்றால் ஒரு அருமையான திரைப்படத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும்.